அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் துளிர் ஐஎஸ் அகாடமி. நான் உங்கள் இளமுருகன். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா அளபடை. அதாவது எழுத்திலக்கணத்தில் கடைசியாக 2 தேர்வு, அதாவது குரூப் 2 குரூப் 4 ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணத்தில் கொஸ்டின்ஸ் எதுவும் வைக்கல. பட் இப்போ வந்து நமக்கு என்னது இலக்கணம் அப்படிங்கிற பார்ட் 1 பகுதியில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படிங்கிற 25 மதிப்பெண் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதில் கொஸ்டின் எடுப்பாங்க. அதில் எப்பயுமே பழைய எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த பகுதியில் ஒரு 2 கொஸ்டின் எப்பயுமே வச்சுட்டு இருக்கிற பகுதி அப்படின்ட்டு முக்கியமான பகுதி. வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக கூட இருக்கலாம், நீளமாக இருக்கலாம். தயவுசெய்து தெளிவாக கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு 2 மதிப்பெண்ணை அழகாக எடுத்துட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எழுத்திலக்கணத்தில் அளபடை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம இது பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம பார்க்கறது எழுத்திலக்கணத்தில் அளபடை அப்படிங்கிற தலைப்பில் இன்னும் ஒரு பகுதி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கறது அளபடை. அளபடை அப்படின்னு என்னன்னா இது ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாம். அளபு பிளஸ் எடை. அளபுனா மாத்திரை, எடைனா எடுத்தல். கொஞ்சம் விரிவாக சொன்னோம்னா மாத்திரையின் அளவு நீண்டொழித்தல். ஒன்றும் இல்லை, இப்போ தெருவில் பார்த்தீங்கன்னா பூ காய்கறிகளை வித்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இப்போ காய்கறி பூவெல்லாம் விற்பாங்க? இப்போ மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூனா நமக்கு காதில் கேட்குமா? கேட்காது. இதே மல்லிகைப்பூவோ பூன்ட்டு அழுத்தி சொல்கிறப்ப நம்ம திரும்பி பார்ப்போமா? புரியுதுங்களா? இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு அழுத்தி சொல்கிறப்ப திரும்பி வைப்பலாம். அது மாதிரி செய்யுளில் ஓசை குறையிறப்ப அதற்கு நிறைவு செய்யறதுக்காக சில எழுத்துக்களை சேர்ப்போம். அதுதான் அளபடை. புரியுதுங்களா? அளபடைன்னு என்னது? செய்யுள் ஓசை குறையும் போது அல்லது இனிய ஓசை ஆகிய 2 காரணங்களுக்காக சொல்லில் உள்ள மாத்திரையின் அளவு நீண்டு ஒலித்தல். அதுதான் அளபடை. அளபடைன்னு என்னது? செய்யுளின் ஓசை குறையும் போதோ அல்லது இனிய ஓசைக்காகவோ சொல்லில் உள்ள மாத்திரையின் அளவு நீண்டு ஒலித்தல். இது எந்த எழுத்து நீண்டு ஒலிக்கும்? ஸோ அதை தெளிவாக பார்க்கலாம். அளபடையில் மொத்தம் 2 வகை இருக்கு பாருங்க. அப்ப அளபடைனா என்னன்னு பார்த்தோம். அளபடையோட வகை அப்படின்னா தெரியும். மொத்தம் 2 வகைப்படும் பாருங்க. வகை அப்படின்னா அளபடையில் உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. ஒற்று அளபடை, உயிரளபடை, ஒற்றளபடைன்னு 2ஆக பிரிக்கிறோம். இப்போ ஒற்றெழுத்துக்கள் எதை சொல்லுவோம் அப்படின்னா ஆயுதெழுத்து 1, மெய்யெழுத்துக்கள் 18. இந்த 19 எழுத்துக்களை தான் நாம் என்ன சொல்லுவோம்? ஒற்றெழுத்துக்கள்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி உயிரெழுத்துக்களை எதனா அந்த உயிர் நெடுஎழுத்துக்களை மட்டும் நம்ம பார்க்கணும். இதில் இந்த 19 எழுத்துக்களுமே அளபெடுக்காது. அதுவும் என்னென்னு தனியாக பார்க்கலாம். இதில் கண்டிப்பாக உயிர் நெடுஎழுத்துக்கள் தான். இப்போ ஃபஸ்ட்டு உயிர் அளபடைனா என்ன சொல்கிறோம் பாருங்க. செயலின் ஓசை குறையும் போது அல்லது இனிய ஓசைக்காகவோ சொல்லில் உள்ள உயிர் நெடுஎழுத்துக்கள். உயிர் நெடுஎழுத்துக்கள் அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ, ஔ. சொல்லில் உள்ள இந்த 7 உயிர்நிலத்துக்கள் அளபெடுக்கும். அப்ப உயிரல் அப்படின்னு என்னது? செயலின் ஓசை குறையும் போதோ அல்லது இனிய ஓசைக்காகவோ சொல்லில் உள்ள இந்த ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ, ஔ ஆகிய 7 உயிர்நிலத்துக்கள் அளபெடுக்கும். இதே ஒற்றளபடையில் பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்போ வல்லினம் சொல்லுங்க. வல்லினம் அப்படின்னா கசட தபர. கசட தபர. மிலினம் அப்படின்னா ஞனன ஞமன. இடையனம் அப்படின்னா யரல வள்ளல. அதே மாதிரி ஆயுத எழுத்து 1. மொத்தம் 19 எழுத்து இருக்கா? இந்த 19 எழுத்துல பார்த்தீங்கன்னா இந்த வல்லினம் அளபெடுக்காது. இடையினத்தில் இர்ரும் இல்லும் அளபெடுக்காது. அப்போ இதில் எத்தனை எழுத்து அளபெடுக்கும்? மொத்தம் 11 எழுத்துக்கள் அளபெடுக்கும். இதெல்லாம் மெல்லினம் ஃபுல்லாக அளபெடுக்கும். இடையினத்தில் இ, இல், இவ், இல் இருக்கும். அதே மாதிரி ஆயுத எழுத்து 1 அளபெடுக்கும். அப்போ செயலின் ஓசை குறையும் போது அளபெடுப்பது இதெல்லாம் சொல்லலாம். உயிர்நெடில் ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ, ஔ ஆகிய 7 உயிர்நெடில். ஒற்றெழுத்தில் வல்லினம் அளபெடுக்காது. இடையினத்தில் இல் அளபெடுக்காது. அதை தவிர மெல்லினம் 6, இடையினத்தில் 4, ஆயுத எழுத்து 11 எழுத்துக்கள் அளபெடுக்கும். சரி, இது எப்படி அளபெடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் உயிரளபடை. இப்போ அந்த உயிரளபடை அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லின் முதல், இடை, கடை 3 பகுதியிலுமே நடக்கும். சொல்லின் முதல் மற்றும் இடை மற்றும் கடை 3 பகுதியிலுமே நடைபெறும். பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு ஆதும் உலார் கெடா. அப்போ இந்த வார்த்தைகள் ஓசை குறையிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த சொல்ல நான் அளபெடுக்க வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல முக்கியமானது இன எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன எழுத்துக்கள். இதை பார்த்துட்டு போனோமா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இணை எழுத்துக்கள்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஆக்கு இன எழுத்து ஆ, அதில் குறிநிலத்தே வரும்.
அதே மாதிரி ஈக்கு என்ன எழுத்து இ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஓகேவா? அதே மாதிரி ஏக்கு ஏ, ஓக்கு ஓ, ஐக்கு என்ன வரும்? ஐக்கும் அவுக்கும் என்ன வரும்? இதை பிரிச்சா ஆ பிளஸ் இ. அப்போ என்ன எழுத்து என்னது? இ. அவ்வ பிரிச்சோமா ஆ பிளஸ் ஊ, ஆவு ஆவுன்னு சொன்னால் அவு வரும். ஐ ஆயி ஆயினா ஐ வரும். அப்போ இதோட எழுத்து என்னது? ஊ. அப்போ ஆக்கு ஆ இனெழுத்து, ஈக்கு ஈ இனெழுத்து, ஊக்கு ஊ இனெழுத்து, ஏக்கு ஏ இனெழுத்து, ஓக்கு ஓ, ஐக்கு ஈ வரும், அவுக்கு ஊ வரும். உயிரிழப்பில் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சொல் அளபடுக்க வைக்கலன்னா இப்போ இதில் நெடில் எழுத்து எதுன்னு பாருங்கள். லா இருக்குது, அதே மாதிரி இங்கே லா, இங்கே ஆ இருக்குது, இங்கே லா இருக்குது, இங்கே டா இருக்குது. பிரித்து பார்க்கணும். இங்கே ஆ டைரெக்டாக வந்துருச்சு. அப்போ அதை பிரித்து பார்த்தல, இதை பிரித்து பார்த்தோமா இல் ப்ளஸ் ஆ இருக்குது, அதே மாதிரி இல்லை இட்டு ப்ளஸ் ஆ இருக்கு. ஒரு சொல்லானது அளபடுறதுக்கான சான்று என்னன்னா அதற்கு இனமான அந்த உயிரெழுத்துக்கு இனமான உயிர்குறில் அதன் அருகில் அமையும். இப்போ பாருங்க ஆவோட இனெழுத்து என்னது? ஆ. ஆவோட இனெழுத்து என்னது? ஆ. இங்க பாருங்க இந்த ஆவோட இனெழுத்து ஆ, இதோட இனெழுத்து ஆ. அப்ப இந்த இன எழுத்தை நேரடியாக போட்டுடலாம். சில இடத்துல உயிரெழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் நேரடியாக இருக்கும், இல்லைன்னா உயிர்மை எழுத்தாக தான் இருக்கும். நாம் பிரித்து தான் பார்த்துக்கணும். இப்போ இது இயல்பானது. இது அளபடுத்த வைக்கணும்னா இப்போ ஆ அ தும். அப்போ இனெழுத்து பக்கத்தில் போட்டோன்னா அதே மாதிரி இங்கே பாருங்க உ லா அ இர் உலார். அதே மாதிரி இங்கே பாருங்க இதை போட்டோன்னா கே டா ஆ. அப்போ இனெழுத்து டைரெக்டாக வந்துருச்சுங்களா? அப்போ உயிரிழப்படையில் ஒரு சொல் எப்படி உயிரிழப்படையாக மாறிச்சு அளபடுத்துச்சு அப்படின்னா இந்த 5 குறில்ல, அதாவது அ இ உ ஏ ஓ, இந்த 5 குறில்ல ஏதாவது ஒன்று சொல்லின் முதலில் தவிர இடையிலேயோ அல்லது இறுதியிலேயோ வெளிப்படையாக வந்துச்சுன்னா அந்த சொல் உயிரிழப்படையாக நம்ம அதை உருப்படியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆதும் இயல்பானது, இது அளபடுறதுக்கு அப்புறம் எப்படி மாறிச்சு? ஆதும். அப்போ ஆக்கு என்ன எழுத்து அதை பக்கத்தில் டைரெக்டாக போட்டோமா? அதே மாதிரி உலார் உலா ஆர். அப்போ ஆவோட இனத்து என்னது? ஆ. அதே மாதிரி கெடா ஆ. அப்போ ஆவோட இனத்து ஆ டைரெக்டாக போட்டோமா? அப்போ இப்போ தெளிவாக சொல்லிட்டுங்களா? அப்போ சில ஓசை குறையும் போதோ அல்லது இனிய ஓசைக்காகவோ சொல்லில் உள்ள உயிர் நெல்லெழுத்துக்கள் அளபெடுக்கும். அவ்வாறு அளபெடுக்கும் போது அதற்கு இனமான உயிர்க்குறில் 5ம் அதன் அருகில் நேரடியாக அமையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சொல் அப்படின்னா சொல்லின் முதல்ல உயிரெழுத்துக்கள் நேரடியாக அமையும், இடையிலும் கடைசியிலும் கண்டிப்பா நேரடியாக அமையாது. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அமையும். எங்க? இந்த உயிரெழுப்புகளில் மட்டும் இந்த 5 குறியில ஏதாவது ஒண்ணு சொல்லின் இடையிலையோ இறுதியிலையோ நேரடியாக அமையும். அப்படி அந்த வார்த்தை வந்துட்டாவே அந்த சொல் கண்டிப்பா என்னது? அது உயிரெழுப்படை. புரியுதுங்களா? ரிப்பீட் பண்ண பாருங்க. உயிரெழுப்படை என்ன? செயலின் ஓசை குறையும் போதோ அல்லது இனிய ஓசைக்காகவோ சொல்லில் உள்ள உயிரெழுத்துக்கள் 7ம் அளபெடுக்கும். அவ்வாறு அளபெடுக்கும் போது அதற்கு இனமான உயிர்க்குறில் அதன் அருகில் நேரடியாக இது மாதிரி நேரடியாக அமைந்தால் அதுதான் என்னது? உயிரிழப்படை. உயிரிழப்படை என்ன தெரிஞ்சிச்சோம்? அடுத்தது இதோட வகைகள் பார்க்கலாம். ஒற்றலைப்படை இந்த வகையை முடிச்சுட்டு ஒற்றலைப்படை தனியாக பார்க்கலாம். இதோ வகைகள். உயிரிழப்படையோட வகை அப்படின்னா மொத்தம் 3 வகைப்படும். உயிரிழப்படை மொத்தம் 3 வகைப்படும். ஃபர்ஸ்ட் சொல்ல பாருங்க, செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. ரெண்டாவது இன்னிசை அளபடை. மூன்றாவது சொல்லிசை அளபடை. அப்போ உயிரிழப்படை மொத்தம் 3 வகைப்படும். செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. பாருங்க இந்த இடத்துல பாருங்க, இசைனா ஓசை, நிறைனா நிறைவு செய்தல். அப்போ ஓசையை நிறைவு செய்வதற்காக வரும் அளபடை. அப்போ இதை நான் ஒரு 3 டைப்பாக பிரிக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் செய்யுளிசை அப்படின்னா என்னன்னா, இங்கே நான் என்ன சொன்னேன்? ஓசை குறையும் போதோ அல்லது இனிய ஓசையோன்று ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சேன்னா உயிரிழப்படையா? அப்போ ஓசை குறையும் போது அளபெடுப்பது செய்யுளிசை அப்படின்னா என்னது? செய்யுளிசை அளபடை அப்படின்னா ஓசை குறையும் போது அளபெடுப்பது இது செய்யுளிசை அளபடை. அதே மாதிரி இன்னிசை அப்படின்னா இங்கே ஓசை குறையாது, ஆனால் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது. அப்போ இங்கே கண்டிப்பாக ஓசை குறையாது இன்னிசையில், ஆனால் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஓசை குறையாது. இங்கே பாருங்க, ஒன்றுவா மாறும். அதாவது தொழில் பெயர், ஸ்கூல் புக்கில் பெயர் சொல் இருக்கு. பெயர் சொல்லின் ஒரு வகை தான் எனது தொழில் பெயர். இப்போ பெயர் சொல்லில் ஒரு வகையான தொழில் பெயர் என்னவா மாறுனா வினை எச்சமாக மாறுவதற்காக அளபெடுப்பது. வினை எச்சமாக மாறுவதற்காக அளபெடுப்பது. பாருங்க, சொல்லுங்க. செய்யுளிசை அளபடை இங்க பாருங்க, இசை நிறை அளபடையா? ஓசையை நிறைவு செய்வதற்காக வரும் அளபடையா? அப்ப அந்த வார்த்தைகளே எடுத்துக்கலாமா? அப்ப 3 வகை. செய்யுளிசை அளபடை, செய்யுளிசை அளபடை மொத்தம் 3 வகைப்படும். பாருங்க, சரி.
உயிரளபடை மொத்தம் 3 வகைப்படும். செய்யிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. இதற்காக வருவது ஓசை குறையும் போது அளபெடுப்பது. அதே மாதிரி இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைனா ஓசை குறையாது ஆனா இனி ஓசைக்காக அளபெடுப்பது. அதே சொல்லிசை அளபடைனா இங்கேயும் ஓசை குறையாது. முக்கியமா பெயர்ச்சொல்லின் ஒரு வகையான தொழில் பெயர் என்னவா மாறினா வினை எச்சமாக மாறுவதற்காக அளபெடுப்பதா என்னது சொல்லிசை அளபடை. அப்ப அளபடையோட 3 வகை பார்த்தோம். இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட் பார்க்கறது செய்யிசை அளபடை. பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்ன ஓசை செய்யிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓசை குறையும் போது அளபெடுப்பது. ரெண்டாவது ஓகேவா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது இந்த அசைச்சீர் வாய்ப்பாடு நேர்த்தியமா நேர்புளியமான பார்த்துருப்போம்ல இந்த அசைச்சீர் வாய்ப்பாட்டில் 2 அசைச்சீர் வாய்ப்பாட்டை மட்டுமே பெற்று வரும். சீர் வாய்ப்பாடு மட்டுமே கண்டிப்பாக பெற்று வரும். எடுத்துக்கிட்டு போகலாம்ல ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் போகலாம். இந்த உலாரை எடுத்துக்கலாம். இப்போ உலார் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இது இயல்பானது. இதை நான் அளவெடுக்க வைக்கணும்னா இதில் இருக்கிற உயிர்நெடியில் பார்க்கணுமா பிரித்து பார்த்தோமா இல் ப்ளஸ் ஆ இருக்கு. இப்போ ஆகு பக்கத்தில் அது இன எழுத்தை போட்டுக்கலாம். அப்போ இது அளவெடுக்க வைக்கணும்னா இது இந்த ஆ பக்கத்தில் டைரெக்டாக அந்த குறில் ஆவை போடணும். அப்போ உ ல அர் உ ல அர். இப்போ ஆ டைரெக்டாக வந்திருக்கா. அப்போ இந்த சொல் அளபெடுத்தது. அசை பிரித்து பார்க்கலாமா. அசை பிரித்து பார்த்தோன்னா குறில் நெடில் என்னது நிறையசை இது நேரசை. அப்போ 2 அசை சீரில் இப்படி வந்துச்சு. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்கட் சொல்ல பாருங்க. அளபடை அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு சொல்லில் இது பாருங்க இது பாருங்க ரெண்டுலையும் பாருங்க 5 குறில் அ இ உ ஓ. இந்த 5 குறில் இருக்கா 5 குறில்ல ஏதாவது ஒன்று சொல்லின் முதலில் தவிர அப்ப ஃபர்ஸ்ட் வராது. சொல்லின் முதலில் தவிர இடையிலையோ கடைசியிலையோ வெளிப்படையாக வந்தா அந்த சொல் உயிரளபடை. ரிப்பீட் பண்ற பாருங்க. ஒரு சொல்லின் 5 குறில் அ இ உ ஏ ஓ ஆகிய 5 குறில் சொல்லின் முதலில் தவிர இடையிலும் இறுதியிலும் வெளிப்படையாக தோன்றினால் அந்த சொல் உயிரளபடை. அப்ப இது இயல்பானது. இது அளபெடுத்தது எப்படி சொல்லலாம் ஆங்கிற அந்த உயிர்கள் நேரடியா இருக்குதா ஓகேவா பார்த்த நம்ம தெரிஞ்சு போச்சு அளபடையான்ட்டு. இப்ப அசை பிரிச்சு பார்த்தீங்க 2 அசை. எனக்கு அசை பிரிக்க தெரியலன்னா இதுக்கு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 இருக்கா. 3 அல்லது 4 எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த சொல் செய்யிசை அளபடை. மைண்ட் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டு. ஃபர்ஸ்ட் அந்த சொல் உயிரளபடையான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் 5 குறில் ஏதாவது ஒன்று சொல்லின் இடையிலோ இதிலோ வெளிப்படையாக வருது. அப்போ இதில் வந்திருக்கு. அப்போ இந்த சொல் உயிரளபடை. இன்கேஸ் எனக்கு அசை பிரிக்க தெரியல அப்படின்னா கவுண்ட் பண்ணி பாருங்க 1 2 3 4. இப்போ 3 அல்லது 4 எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த சொல் என்னது அந்த செய்யிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடைன்னு சொல்றோம். புரியுதுங்களா. செய்யிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை அப்படின்னு என்னது ஓசை குறையும் போது அளபெடுப்பது 2 அசை சீரை பெற்று வரும். ஷார்ட்கட் அப்படின்னா 3 அல்லது 4 எழுத்துக்களை பெற்று வரும். அடுத்தது ரெண்டாவது பார்க்க போறது இன்னிசை அளபடை. சரி இது பாருங்க இங்க என்ன சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்க ஓசை கண்டிப்பா குறையாது. ஓசை குறையாது ஆனா இனிய ஓசைக்காக அளவெடுப்பது. இனிய ஓசைக்காக அளவெடுப்பது. ஓசை குறையாது ஆனா இனிய ஓசைக்காக அளவெடுப்பது. அளவெடுப்பது கிடையாது. அளவெடுப்பதுன்னா மெஷர்மெண்ட் பண்றது. இது அளவெடுப்பதுன்னா மாத்திரையின் அளவு நீண்டு ஒலிப்பதுன்னு அர்த்தம். ரெண்டாவது அது எத்தனை அசைசீர் பார்த்தோம் செய்யிசை அளபடை 2 அசைசீரை பெற்று வந்துச்சா. இது 3 அசைசீர் வாய்ப்பாட்டினை பெற்று வரும். இது 3 அசைசீர் வாய்ப்பாட்டினை பெற்று வரும். எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா. அதே மாதிரி ஷார்ட்கட் பார்த்தோமா அது 2 3 அல்லது 4 எழுத்துக்கு பார்த்தோமா. இது 5 எழுத்து அதுக்கு மேலே வந்துட்டாவே 5 எழுத்து ப்ளஸ் 5 எழுத்துக்கு மேலே வந்துச்சுனாவே இது ஷார்ட்கட். அது அந்த சொல் என்னது கண்டிப்பா இன்னிசை அளபடை. அப்ப 5 எழுத்துக்கு மேல வந்துட்டாவே அது இன்னிசை அளபடை. இப்ப எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா. பாருங்க இது இயல்பானது. கெடுப்பதும் ஆவதும் 2 இது இருக்கு. இப்ப இது அளபடையா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 5 குறில ஏதாவது ஒன்று சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வெளிப்படையாக வரல. இப்ப நான் அளபெடுக்க வைக்கணுமா. இதுல ஃபர்ஸ்ட் நான் என்னது இதுல இருக்கிற நெடில் எழுத்து பார்க்கணும். பிரிச்சு பார்த்தோமா இத்து பிளஸ் ஆ இருக்கு. சரி இத்து பிளஸ் ஊ. சரி இத்து பிளஸ் ஊ இருக்கு. இங்க ஆ வெளிப்படையா இருக்கு. அப்ப இதோட இனலத்து என்னது ஆ. இதோட இனலத்து என்னது ஊ. அப்ப இதை நான் அளபெடுக்க வைக்கிறேன் அப்படின்னா எப்படி மாறும் கே டு இப் ப து உ இம் கெடுப்பதும். அதே மாதிரி இங்க பாருங்க ஆ அதோட இனலத்து போதுமா. ஆவோட இனலத்து என்னது ஆ வ து இம். புரியுதுங்களா. அப்ப 2 குறில் வெளிப்படையாக வந்துருச்சா.
சொல்லின் முதலை தவிர இடையில வெளிப்படையே வந்துச்சா, அப்போ அந்த சொல் உயிரிழப்படை. இப்போ அசை பிரித்து பார்க்கலாமா? கேடு இப் என்னது நிறையசை, குறில் 2 இருகுறில் ஒற்று, குறில் நெடில் என்னது இதுவும் நிறையசை, வந்துன்னா நேரசை. அப்போ 3 அசை சீர். இது பிரிங்க, நெடில் தனியாக பிரிச்சணும். நேரசை ஆ வா என்னது 2 குறில் நிறையசை, தூயும் குறில் ஒற்று நேரசை. இப்போ 3 அசை வந்துருச்சா? லெட்டர் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் எனக்கு அசை பிரிக்க தெரியல, லெட்டர் கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7. இங்க 1 2 3 4 5. அப்போ 5 எழுத்துக்கு மேல வந்துட்டாவே அந்த சொல் என்னதான்? கண்டிப்பா இனிஷியல் அப்படி தான். புரியுதுங்களா? அப்போ இனிஷியல் அப்படிங்கிறது என்னது? ஓசை குறையாது இனிய ஓசைக்காக அளவிடப்பது. இது 3 அசை சீர்வாய்ப்பாட்டினை பெற்று வரும். ஷார்ட்கட்னா 5 எழுத்துக்கு மேல வந்துச்சுன்னா அந்த சொல் இன்னிசை அளபடை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொல்லிசை அளபடை. ஓகேவா? இங்கே அசை சீர் வாய்ப்பாடெல்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. இங்கே என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இங்கே ஓசை கண்டிப்பாக குறையாது. இங்கே ஓசை குறையாது. ஆனால் ரொம்ப முக்கியமானது ஸ்கூல் புக்கில் பெயர் சொல்லுன்னு இருக்குது. பெயர் சொல்லின் ஒரு வகை என்ன? தொழில் பெயர். பெயர் சொல் அப்படி கேட்டாலும் கரெக்டு தான். பெயர் சொல் என்னவா மாறுது? வினை எச்சமாக மாறுது. வினை எச்சமாக மாறுவதற்கு அளவெடுப்பது. பெயர் சொல்ல தொழில் பெயர் தான் அது வினை எச்சமாக மாறும். அவ்வளோதான். பாருங்க, ஓசை குறையாது ஆனால் பெயர் சொல்லின் ஒரு வகையான தொழில் பெயர் வினையச்சமாக மாறுவதற்கு அளவெடுப்பு தான் சொல்லிசை அளபடை. பாருங்க, இப்போ எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு புரியும். நசை, அசை, தளி, 3 வார்த்தைகள் இருக்கு. இப்போ நசை அப்படின்னா மீனிங் என்னன்னா விருப்பம். விருப்பம் அப்படின்னா ஒரு தொழில் பெயர் தான். அசைனா அசைதல், தளினா தழுவுதல். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பாருங்க, இதெல்லாமே தொழில் பெயரா? பெயர் சொல்லின் ஒரு வகையான தொழில் பெயரா? இப்போ இது அளவெடுத்ததா? கண்டிப்பாக அளவெடுக்கல. ஏன்னா 5 குறியில் ஏதாவது ஒன்று சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வெளிப்படையாக வரல. அப்போ நம்ம இது இயல்பானது. இதை நம்ம அளவெடுக்க வைக்கலாமா? அப்போ நசை இதில் இப்போ பிரித்து பாருங்க. பிரித்து பார்த்தீங்கன்னா இச்சு ப்ளஸ் ஐ இருக்கா? அதே மாதிரி இங்கே பிரித்து பார்த்தா இச்சு ப்ளஸ் ஐ இருக்கு. இதில் பிரித்து பார்த்தா இல் ப்ளஸ் இ இருக்கு. அப்போ ஐயோட இன எழுத்து என்னது? இன எழுத்து ஐக்கு ஈயா. அதே மாதிரி ஐக்கு இ, ஈக்கு இ. இப்போ இந்த இன எழுத்தை டைரெக்டாக நேரடியாக போட்டுடலாமா? அப்போ நசை இ. அதே மாதிரி அசை இ, நசை இ, அசை இ. அதே மாதிரி இங்கே பாருங்க தழு இ. வெளிப்படையாக போட்டோமா? அப்போ ஃபஸ்ட்டு நசைனா விருப்பம். இப்போ நசை இ அப்படின்னா மீனிங் என்னன்னா இந்த இடத்துல விரும்பின்னு மாறிடுச்சு. அசைனா அசைந்து, அசையினா அசைந்து, தளினா தழுவி. பாருங்க, விரும்பி சென்றான், அசைந்து சென்றது, தழுவி சென்றான். என்ன இதெல்லாமே என்னது? கண்டிப்பா எல்லாமே வினை எச்சம். அப்ப ஒரு தொழில் பெயர் வினை எச்சம். பெயர் சொல்லின் ஒரு வகையான தொழில் பெயர் வினை எச்சமாக மாறுவதற்கு அளவெடுப்பதான் என்னது? சொல்லிசை அளபடை. ஷார்ட்கட் அப்படின்னா ஈங்கிற வார்த்தை, ஈங்கிற அந்த குறிலெழுத்து சொல்லின் முதலில் தவிர இடையிலையோ அல்லது இறுதியிலையோ வெளிப்படையாக சொல்லுச்சுன்னா என்னது? அது சொல்லிசை அளபடை. இப்போ ஈ சொல்லுன்னு வச்சுங்க. ஈ சொல்லு, ஈ அந்த வார்த்தை வந்துட்டாவே என்னது? கண்டிப்பாக அது சொல்லிசை அளபடை. ஓகே, அப்போ என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் உயிரிழப்படைனா என்ன பார்த்தோம்? உயிரிழப்படை அப்படின்னா என்னது? சரின்னு ஓசை குறையும் போதோ அல்லது இனிய ஓசைக்காகவோ சொல்லில் உள்ள உயிர் எழுத்துக்கள் அளவெடுக்கும். அவ்வாறு அளவெடுக்கும் போது அதற்கு அந்த உயிர் எழுத்துக்கினமான உயிர்குறில் அது அருகில் நேரடியாக அமைன்னு பார்த்தோம். இதை 3 வகையாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செயலிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. செயலிசை அளபடைன்னா என்னது? சரின்னு ஓசை குறையும் போது அளவெடுப்பது. இது 2 அசை சீர்களை பெற்று வரும். ஷார்ட்கட் அப்படின்னா 3 அல்லது 4 எழுத்துக்கள். ரெண்டாவது இனிசியல் அளபடை. இங்க ஓசை குறையாது ஆனால் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது. இது 3 அசை சீர்களை பெற்று வரும். ஷார்ட்கட் அப்படின்னா 5 எழுத்துக்கு மேல இருக்கும். அது அடுத்தது லாஸ்டா பார்த்தது பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை அப்படின்னு என்னது? ஓசை குறையாது ஆனால் என்னது? ஒரு பெயர் சொல்லின் ஒரு வகையான தொழில் பெயர் வினை எச்சமாக மாறுவதற்கு அளவெடுப்பது. இதுக்கு ஷார்ட்கட் அப்படின்னா உயிர்குறில் ஈ வந்துச்சு அப்படின்னா அந்த சொல் கண்டிப்பா என்னது? அது சொல்லிசை அளபடை. அடுத்தது பாருங்க, நம்ம அடுத்து பார்க்க போறது ஒற்றளபடை. ஒற்றளபடைன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக்காக புரிஞ்சுக்கோங்க. இப்போ வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க. இப்போ இல் பக்கத்தில் இக்கு இருக்கா? இது மாதிரி இந்த வார்த்தைகள் பயன்படுத்துறோம்ல. அப்போ இது மாதிரி இப்போ இது இல் அப்படிங்கிறது வேற எழுத்து, இக்குங்கிறது வேற எழுத்து. இது மாதிரி ஒரே புள்ளி வச்ச எழுத்து டபுள் டைம் வருதா? புரியுதுங்களா? அது மாதிரி அதே இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் மெய் மயக்கம். அதே ஒரே புள்ளி வச்ச எழுத்து இருமுறை வந்துச்சுன்னா இப்போ கண், சங்கு, இது மாதிரி ஒரே புள்ளி வச்ச எழுத்து இருமுறை வந்துச்சுன்னா அந்த சொல் தான் ஒற்றளபடை. ஷார்ட்கட் பண்ணி வச்சுங்க. ஒரே வெவ்வேறு புள்ளி வச்ச எழுத்துக்கள் அருகருகே அமைஞ்சதுன்னா அதுக்கு பேர் மெய்மயக்கம். ஒரே புள்ளி வச்ச எழுத்து ஓகேவா
இருமுறை அருகருகே வந்துச்சுன்னா அந்த சொல் என்னது? அந்த சொல் கண்டிப்பா ஒற்றளபடை. இது கண்டிப்பா எங்கன்னா இலக்கியத்தில் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. இலக்கியத்தில் மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க. இலக்கியத்தில் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. உலக நடைமுறை வாழ்க்கையில் இதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரே புள்ளி வச்சு எழுத்து இருமுறை வந்துச்சுன்னா அருகருகே இருமுறை வந்துச்சுன்னா அந்த சொல் தான் இந்த ஒற்றளபடை. சரி, இதில் நம்ம பார்த்தோமா? ஃபர்ஸ்டே பார்த்தேன், இன்ட்ரோலையும் கூட சொன்னேன். இதில் எந்த எழுத்துலாம் வரும், இதெல்லாம் வராது. இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் பாருங்க. அதாவது இந்த கொஸ்டின்ஸ் தேர்வில் இல்லாத, இந்த கொஸ்டின் இல்லாத தேர்வே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். இப்போ 2 எக்ஸாம் ஆகல, ஆனால் இந்த முறை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, ஒற்றளபடையில் எத்தனை எழுத்துக்கள், எத்தனை ஒற்றெழுத்துக்கள் அளபெடுக்கும்னு கொஸ்டின் இருக்கு. பல டைம் கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒற்றெழுத்துக்கள் எழுதிக்கலாம். ஒற்றெழுத்துக்கள் எதெல்லாம் சொல்லலாம்? ஒற்றெழுத்துக்கள். ஸோ ஒற்றெழுத்துக்கள் மொத்தம் 19 இருக்கா? ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் வல்லினம். வல்லினத்தில் க, ச, ட, த, ப, ர. சார், அடுத்து மெல்லினத்தில் ஞ, 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 ந, ம, ந. அதே மாதிரி இடையினத்தில் யரல, ய, ர, ல, வ, ல, ல. அதே மாதிரி ஆயுத எழுத்து 1. இப்போ இந்த 19 ஒற்றெழுத்துக்களில் எது ஒற்றளபடியில் அளபெடுக்காது? ஃபர்ஸ்ட் அளபெடுக்காது பார்த்தாலும் அது ஈஸியாக இருக்கும். இந்த வல்லினம் 6மே ஒற்றளபடியில் கண்டிப்பாக அளபெடுக்காது. அதே மாதிரி இடையினத்தில் இந்த இரும் இந்த இல்லும் அளபெடுக்காது. அப்போ எவ்வளோ அளபெடுக்கும்? ஓகேவா? இந்த இடத்துல எத்தனை அளபெடுக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே எத்தனை அளபெடுக்காதுன்னு பார்த்துக்கலாம். எத்தனை அளபெடுக்காது? இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 2. அப்போ 8 ஒற்றெழுத்துக்கள் அளபெடுக்காது. எத்தனை அளபெடுக்கும்? இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 4 + 1 11 எழுத்துக்கள் அளபெடுக்கும். அப்போ 8 எழுத்துக்கள் அளபெடுக்காது, 11 எழுத்துக்கள் அளபெடுக்கும். அப்போ ஒற்றளபடியில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்கள் எண்ணிக்கைன்னு கேட்டால் 11. புரியுதுங்களா? இப்போ எடுத்துக்காட்டு போகலாமா? எடுத்துக்காட்டு பாருங்க. ஸோ இதை வச்சே போயிடலாம். நம்ம இதை வச்சே போயிடலாம். எடுத்துக்காட்டு பாருங்க. இங்கே பாருங்க, எடுத்துக்காட்டு சா, இங், இங்கு, சங்கு. இருமுறை வருதா? அதே மாதிரி பா, இன்ச், இன்ச்சு, பஞ்சு. அதே மாதிரி பா, இன், பண்பு. அதே மாதிரி புரியுதுங்களா? ஆ, இம், இம்பு. அதே மாதிரி இங்கே சா, சா, இல், இல்பு. அதே மாதிரி கோ, இல், இல்பு. புரியுதுங்களா? அப்போ கொய்து, கோ, இ, இது. அப்போ ஒரே புள்ளி வச்சு எடுத்து டபுள் டைம் வந்துச்சுன்னா அந்த சொல் என்னதான்? அதுதான் ஒற்றளபடை. அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் வரும், இதெல்லாம் வராதுன்னு நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் ஒரு டைம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, எடுத்துக்காட்டு அதாவது கீழ்கண்டவற்றில் ஒற்றளபடியில் தவறானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் சுக்கு, பண்பு, சங்கு, அன்பு. அதாவது ஒரே புள்ளி வச்சுட்டு டபுள் டைம் வருது. இப்போ இதை வச்சு நம்ம கண்டிப்பாக இது ஒற்றளபடை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் நமக்கு அடுத்து என்ன தெரியும்னா, இதெல்லாம் வரும், இதெல்லாம் வராதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்கள், இன் கண்டிப்பாக வரும், இங்கு வரும், இன்னும் வரும். ஆனால் இக்கு வல்லினம் வருமா? 8ம் வராதுன்னு பார்த்துருமா? இப்போ கரெக்டான ஆன்சர் என்னது? சுக்கு. அவ்வளோதான். அப்போ ஒற்றளபடினா என்னது? ஒரே, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒற்றளபடினா செயலின் ஓசை கண்டிப்பாக இங்கே குறையும். இப்போ செயலின் ஓசை குறையும் போது, இப்போ தெளிவாக சொல்ல பாருங்க, ஒற்றளபடி அப்படின்னா செய்யுளின் ஓசை குறையும் போது அந்த சொல்லில் உள்ள ஒற்றெழுத்துக்கள் அளபெடுப்பது. சொல்லில் உள்ள ஒற்று எழுத்துக்கள் அளபெடுப்பது. சரி, அப்போ ஒற்றளபடினா செயலின் ஓசை குறையும் போது சொல்லில் உள்ள ஒற்றெழுத்துக்கள் அளபெடுப்பது தான் என்னது? ஒற்றளபடின்னு பார்த்தோம். அப்போ இதெல்லாம் எடுக்குன்ட்டு நம்ம இதெல்லாம் மொத்தம் 11 எழுத்துக்கள் அளபெடுக்கும், 8 எழுத்துக்கள் அளபெடுக்காதுன்னு தெளிவாக பார்த்துட்டோம். புரியுதுங்களா? இப்போ மாத்திரை அளவு கேட்பாங்க. பாருங்க, உயிரிழப்படையோட மாத்திரை அளவு, அதே மாதிரி ஒற்றளபடையோட மாத்திரை அளவு. ஸோ உயிரிழப்படை மாத்திரை அளவு அப்படின்னா அந்த உயிர் நெடில் தான் அளபெடுக்குமா? அப்போ 2, அது பக்கத்தில் ப்ளஸ் என்னது? உயிர்குறில் பக்கத்தில் ஒன்று போடுவோம்னா 2 + 1, அப்போ எவ்வளவு? 3. அதே மாதிரி மாத்திரை அளவு ஒரே புள்ளி வச்சு டபுள் டைம் வருமா? அரை + அரை, அப்போ எவ்வளவு? 1. அப்போ உயிரிழப்படையின் மாத்திரை அளவு எவ்வளவு? 3. ஒற்றளபடியின் மாத்திரை அளவு 1. இப்போ அளபடை அப்படின்னு என்ன பார்த்தோம்? அதோட வகை என்னென்னு பார்த்தோம். அளபடைனா என்ன? ஓசை குறையும் போது அல்லது இனிய ஓசைக்காக சொல்லில் உள்ள உயிர்நெடில் அல்லது ஒற்றெழுத்துக்கள் அளபெடுக்கும். இதோட வகை பார்த்தோம். ஓகேவா? கண்டிப்பாக
இப்போ 2 எக்ஸாம்லேயே இதுலேருந்து கொஸ்டின் எடுக்கல. பட் இப்போ நம்ம இந்த இதில் கண்டிப்பாக ஒரு 2 to 3 கொஸ்டின் ஆகுது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள். கடைசியாக நடந்த 2 குரூப் 4 குரூப் 2 2 தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கல. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இலக்கண பகுதி 25 மதிப்பெண் இருக்குது. கண்டிப்பாக 2 to 3 கொஸ்டினாவது கேட்பான். ஸோ தெளிவாக பாருங்கள், ஷார்ட்கட்ஸில் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு மதிப்பெண் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தலைப்பில் ஒரு வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.